போது எப்போ அந்த மாதிரி வார்த்தை உபயோகப்படுத்துறதே கிடையாது பாருங்கள். அவங்க ரட்சிக்கப்படாத காலத்தில் அல்லது பின்வாங்கி போயிருந்த காலத்தில் கூட, தேவனை பின்பற்றாமல் இருந்த காலத்தில் கூட தூரமாக இருந்தீர்கள்னு அவரை சொல்லவே இல்லை. ஏன்னு சொன்னால் அவர்கள் ஏதோ ஒரு விதத்தில் தேவனுடைய ராஜ்யத்துக்கு ரொம்ப சமீபமாக இருந்தார்கள். புறஜாதியார்களுக்கும் அவர்களுக்கும் பெரிய வித்தியாசம் இருந்தது. என்ன வித்தியாசம்? இவர்களுக்கு 10 கற்பனை கொடுக்கப்பட்டிருந்தது, பலிகள் கொடுக்கப்பட்டிருந்தது, பல காரியங்கள் போதிக்கப்பட்டிருந்தது. ரட்சிப்பை குறித்து, ரத்தம் சிந்துதலை பற்றி, பாவ நிவாரணத்தை பற்றி, ரட்சிப்பை பற்றி, தேவனை பற்றி பெரிய வெளிப்பாடுகள் எல்லாம் இவர்கள் கொடுக்கப்பட்டிருந்தது. இவர்கள் கொடுக்கப்பட்டிருந்த அந்த வெளிப்பாட்டு நிமித்தமாக நீங்கள் சொல்லலாம், இவ்வளவு தெரிஞ்சிருக்குது இவங்களுக்கு, அதனால் இவங்க வந்து ரொம்ப தூரம் கிடையாது, இவங்க சமீபமாக இருக்கிறவர்கள் என்று சொல்லலாம். அதனால தான் எங்கேயுமே வேதத்தில் அவர்கள் ரொம்ப தூரமானவர்கள்னு சொல்லவே கிடையாது. யூதர்கள் ஒரு விசேஷமான ஒரு ஜனம். ஏன்னா தேவன் அவர்களை தெரிந்தெடுத்து ஆதியிலிருந்து அவர்களுக்கு ரொம்ப பெரிய வெளிப்பாடுகளை தன்னை கொடுத்து கொண்டே வந்தார். அதனால் அவங்க வேஸ்ட்டாக இருக்கும்போது கூட ரொம்ப தூரமாக இல்லை, ரொம்ப கிட்ட தான் இருந்தாங்க. ஆண்டவரை பற்றி அதிகமாக தெரிஞ்சு வச்சுருந்தாங்க அந்த காலத்திலே. புறஜாதியார்கள் உண்மையாகவே ஒரு விதத்தில் ரொம்ப தூரமாக இருந்தாங்க. எப்படி தூரமாக இருந்தாங்க? அவளுக்கு ஆண்டவரை பற்றி ஒன்றும் தெரியாது. ஜீவனுள்ள தேவனை பற்றி அறியல. அவங்க எதையோ வணங்கிட்டு இருந்தாங்க, எப்படியோ வணங்கிட்டு இருந்தாங்க, எதையோ பின்பற்றிட்டு இருந்தாங்க. அவர்களுக்கு இந்த தேவனை பற்றி ஒன்றுமே தெரியாது. இந்த கற்பனைகள் அவர்களுக்கு இல்லை, இப்படிப்பட்ட நியாயங்கள் அவர்களுக்கு கொடுக்கப்படவில்லை, வேத புஸ்தகம் அவர்களுக்கு இல்லை, பழைய ஏற்பாட்டு அவர்களுக்கு இல்லை, அதில் உள்ள காரியங்கள் அவர்களுக்கு போதிக்கப்படலை, ரட்சிப்பு குறித்து அவர்களுக்கு போதிக்கப்படலை, எந்த வாக்கு தத்தமும் இல்லை, அவங்களுக்கு எதுவும் கிடையாது. பாருங்கள், அவங்க அப்படியே புறஜாதியார்னு சொன்னால் ஒரு இருளில் இருக்கிறாங்க. எல்லாத்த பற்றியும் ஒரு இருள், ஒன்றுமே தெரியாது அவங்களுக்கு. ஏதோ அவங்க நாட்டிலேயோ அவங்களுடைய ஊர்லேயோ அவங்களுடைய இனத்தார் மத்தியிலையோ என்ன பழக்கமோ அதை செய்துட்டு இருந்தாங்க வழிபாடுன்ற பேரில். மற்றபடி ஜீவனுள்ள தேவனை பற்றி ஒன்றுமே தெரியாது. ஆகவே அவர்களை பற்றி சொல்லும்போது சொல்கிறாரு, தூரமாக இருந்தீர்கள். உண்மையாகவே ரொம்ப தூரமாக தான் இருந்தாங்க, அப்படி தான் இருந்தாங்க. இன்றைக்கும் பாருங்கள், இப்படி கிட்ட இருக்கிறவங்களும் உண்டு, தூரமாக இருக்கிறவர்களும் உண்டு. அதனுடைய பேரலல் இன்றைக்கி இருக்குது. அது மாதிரி ஒரு சிச்சுவேஷன் இன்றைக்கி இருக்குது. இன்றைக்கி பாருங்கள், கிட்ட இருக்கிறவங்கள முதல்ல சொல்கிறேன். யூதர்கள் மாதிரி கிறிஸ்தவ பின்னணியிலேருந்து வர்றவங்க, கிறிஸ்தவ குடும்பங்கள்லேருந்து வர்றவங்க, கிறிஸ்தவ மார்க்கத்தை பற்றி அறிந்தவர்கள், இதில் பழக்கப்பட்டவர்கள், இந்த பழக்க வழக்கங்களுக்கு உட்பட்டவர்கள், இதில் வளர்ந்தவர்கள், அவர்களை சொல்கிறேன். இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை உலகம் முழுக்க சபைகள்லாம் ஜனம் கூடியிருக்கும். ஆனால் எவ்வளோ பேர் தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளே இருக்காங்கன்னு தெரியல. ஆனால் சர்ச்சு பில்டிங்குள்ளே இருப்பாங்க. கண்டிப்பாக சர்ச்சு பில்டிங்குள்ளே இருக்கிறதுனால ராஜ்யத்துக்குள்ளே இருந்துட்டோன்னு அர்த்தம் கிடையாது. அது வேறு, இது வேறு. இது ஒரு பில்டிங். ராஜ்யத்துக்குள்ளே இருக்கிறதுங்கிறது வேறு. அப்படி கிறிஸ்டியன்ஸாக இருக்கிறவங்க மத்தியில் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து எத்தனையோ விதத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா சமீபமாக இருக்கிறவர்கள், தூரமானவர்கள் அல்ல. அவர்கள் தேவனுடைய ராஜ்யத்துக்கு ரொம்ப தூரமானவர்கள் அல்ல. அவர்கள் எப்படி இருக்கிறாங்க? அவங்க ஒன்றும் இயேசுவுக்கு எதிரி கிடையாது. அவங்க இயேசுவை மதிக்கிறாங்க, வணங்க கூட செய்கிறாங்க, ஆண்டவர்னு நம்ப கூட செய்கிறாங்க. அவங்க வந்து அப்பப்போ கொஞ்சம் பைபிள் கூட வாசிக்கிறாங்க. கோயிலுக்கு அட்லீஸ்ட்டு ஈஸ்டர், குட் ஃப்ரைடே, கிறிஸ்மஸ், நியூ இயர், அப்புறம் ஏதாவது கல்யாணம், பிரதிஷ்டை, ஏதாவது காட்சிகள் நடந்தால் போவாங்க. அந்த மாதிரி அப்படி விசேஷ தினங்கள்லாவது போவாங்க. இல்லை அப்பப்போ முடிஞ்ச நேரம்லாம் போவாங்க. சிலர் கொஞ்சம் ரெகுலராகவே போவாங்க. ஏன்னா தாத்தா காலத்துலேருந்து இப்படி போய் பழக்கம். போகலன்னா ஏதாவது தப்பு நடந்துட்டு போகுதுன்ட்டு தவறாமல் போயிடுவாங்க. அப்படிலாம் இருக்கிறாங்க. ஸோ அவங்களுக்கு இதில் ஒரு கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் இருக்குது. கொஞ்சம் யாராவது நல்லா பிரசங்கம் பண்ணால் கொஞ்சம் கேட்க கூட செய்வாங்க. ஏன்னா சில விளக்கங்கள், சில பிரசங்கங்கள் இதெல்லாம் அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஏசு இப்படி சொன்னார், அதனுடைய அர்த்தம் என்ன, அதை தெரிஞ்சுக்குவோம், அது பண்ணிக்குவோம் அப்படின்லாம் கொஞ்சம் ஆர்வமெல்லாம் அவர்களுக்கு இருக்குது. ஸோ இவங்க பைபிளை விரும்புகிறாங்க, இயேசுவை விரும்புகிறாங்க, சபையை விரும்புகிறாங்க, மதிக்கிறாங்க. ஜெபம் பண்ணிங்கன்னா கூட வந்து உட்காந்துக்குவாங்க. அவங்களுக்கு பொதுவாக ஒரு ஓப்பன் மைண்ட் இருக்குது. இதை பற்றி அவங்க கொஞ்சம் ஆர்வம் காட்டுறாங்க இதில். ஏனென்று சொன்னால் இதில் வளர்ந்தவங்க அவங்க. அதனால் இதை குறித்த ஒரு மரியாதையும் மதிப்பும் அவர்கள் உள்ளத்தில் இருக்குது. அவர்களை நீங்கள் இப்படி சொல்லலாம். எப்படி சொல்லலாம்? அவள் தேவனுடைய ராஜ்யத்துக்கு தூரமாக இல்லை, ரொம்ப கிட்ட இருக்கிறாங்க. ஆனால் என்னன்னா இந்த ஆள் மாதிரி அவங்க சிலர் கிட்ட இருக்கிறாங்க, ஆனால் உள்ளே இல்லை. கிட்ட வந்துட்டாங்க, 2 எட்டு எடுத்து வச்சா உள்ளே வந்துடலாம், ஆனால் உள்ளே இல்லை. நிறைய பேர் வெளியே இருக்கிறாங்க. இன்றைக்கும் தூரமானவர்கள் இருக்கிறாங்க. பாருங்கள், தூரமானவர்கள்னால் இன்றைக்கி யார்? ஆண்டவரை பற்றி அறியாதவங்க. நான் போயிருக்கேன், அப்படிப்பட்ட ஊர்களுக்கெல்லாம் போயிருக்கிறேன். ஒரு ஆள்கிட்ட ஆண்டவரை பற்றி சொல்லிட்டு இருக்கும்போது ஏசுநாதர் ஏசுநாதர்னு பேசினா அவர் சொன்னார், அவரை எப்போங்க பார்க்கலான்னாரு.
அவ்வளோ தெரியல பாருங்கள் அவருக்கு. இயேசுநாதர்னா யாருன்னே தெரியல அவருக்கு. சுத்தமாக அவரை பற்றி ஒன்றும் கேள்விப்பட்டது கிடையாது, ஒன்றுமே தெரியாது அவர். எங்கள் ஊரில் யாரும் வந்து இந்த இயேசுநாதர் பற்றிலாம் சொன்னதில்லை. அவர் ஏதாவது பார்க்கலாமா, அவர்கிட்ட ஏதாவது கிடைக்குமா அப்படிங்கிற விதத்தில் கேட்குறாரு. சுத்தமாக அதை பற்றி எந்த ஒரு அறிவும் அவருக்கு கிடையாது. எவ்வளோ தூரத்தில் இருக்கார் பாருங்கள் அவர். சுத்தமாக ஒன்றுமே கிடையாது. சிலர் லேசாக கேட்டிருக்காங்க, ஆனால் இப்படி ஒரு கோயிலுக்கு போனதில்லை, ஒரு பிரசங்கம் கேட்டதில்லை, ஒரு ஜபத்தில் கலந்துக்கிட்டதில்லை, ஒன்றுமே கிடையாது. அவங்களுக்கு வந்து எந்த சம்மந்தமும் கிடையாது. இந்த வாடையே அவங்க கண்டதே கிடையாது, கொஞ்சம் கூட இதில் டச்சே கிடையாது. அவரில் என்ன சொல்லலாம், நம்ம தூரமாக இருக்கிறாருன்னு சொல்லலாம். அப்போ இன்றைக்கி கூட உலகத்தில் அன்றைய உலகம் மாதிரியே தூரமாக இருந்தவங்க இருக்கிறாங்க, கிட்ட இருக்கிறவங்களும் இருக்கிறாங்க. வெளியில் இருக்கிறவங்கள சொல்கிறேன். நிறைய பேர் தூரமாக இருக்கிறாங்க, நிறைய பேர் கிட்டையும் இருக்கிறவர்களாய் இருக்கிறார்கள். நீங்கள் எங்கே இருக்கிறீங்க? ஹலோ, கடைசியில் அங்கங்கே போயிட்டு எங்களுக்கு வந்துட்டீங்களான்ற. எதுக்கு இப்போ பிரசங்கம் பண்ணிட்டுருக்குறோம்? நீங்கள் எங்கே இருக்கிறீங்கன்னு நீங்கள் போகிறதுக்குள்ளே தீர்மானிக்கணும். இங்கே வந்து சர்ச்சை அட்டன் பண்ணிவிட்டு எங்கே இருக்கிறேன்னே தெரியலங்க, ஏதோ போகிறேன் வர்றேன், ஞாயிற்றுக்கிழமையான அங்கே கதவை திறக்கும், அடியேன்னு உள்ளே இருப்பேன். ஒருத்தர் சொல்கிறாரு, எப்போல்லாம் கோயில் கதவு திறக்குதோ அப்போல்லாம் நான் போய் உள்ளே உளுந்துருவேன். ஐயோ, அவ்வளோ பக்தி அவருக்கு. கதவு திறக்கும் போதெல்லாம் போய் உள்ளே விழுந்துடுறாரு அவர். அப்போ தப்பாக புரிஞ்சிக்கக்கூடாது. சபைக்கு வந்து 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 பிரசங்கெல்லாம் கேட்டுட்டு கடைசியில் ஒன்றும் விளங்கலை அப்படின்னு சொல்லக்கூடாது. இங்கே வந்தால் விளங்கலைன்னு சொல்லுவேன் கூடாது. விளங்க வைக்கிறது தான் எங்கள் வேலை. அதுக்கு தான் விடாமல் வாரம் போட்டு உருட்டி பரட்டி எடுத்துக்கிட்டே இருக்கிறோம். தோசையை இப்படி போட்டு அப்புறம் அப்படி போட்டு முழுதும் வேகணும், விடுறதில்லை. எங்கேயாவது லேசாக வேகாமல் இருக்க போதுன்னா திருப்பி போடுறது. கண்டிப்பாக வழங்கணும். அப்போ நீங்கள் எங்கே இருக்கிறீங்க அதை தீர்மானிக்கணும், ரொம்ப முக்கியம். நம்ம எங்கே இருக்கிறோன்றது ரொம்ப முக்கியம். எங்கே இருக்கிறதுன்னு தெரிய முடியும். சிலர் சொல்லியிருக்கலாம் உங்கள்கிட்ட, எல்லாம் தெரியாது, அதெல்லாம் நம்ம செத்த பிறகு தான் தெரியும். மோட்சம் போகிறோமா நரகம் போகிறோமா என்ன போகிறோம் அதெல்லாம் அப்புறம் தான் கண்டுபிடிக்கணும். இப்போ ஒன்றும் தெரியாது இப்படிலாம் சொல்கிற ஆளுங்க இருக்கிறாங்க. ஏன்னா அவங்க ஆறுதலுக்கு. நான் சொல்லுகிறேன், இயேசு இந்த வசனத்தில் என்ன சொல்கிறாரு, நீ தேவனுடைய ராஜ்யத்துக்கு தூரமானவன் அல்ல என்று சொன்னதன் மூலம் ஒரு காரியத்தை திட்டவட்டமாக வெளிப்படுத்திட்டார். வெளியே இருக்கிறவங்க நிச்சயமாக எவ்வளோ தூரத்தில் இருக்காங்கன்னு நிச்சயமாக தெரியும் அவங்களுக்கு. ரொம்ப தூரத்தில் இருக்கிறவங்களுக்கு ரொம்ப தூரத்தில் இருக்கணும் தெரியும், கிட்ட இருக்கிறவங்களுக்கு கிட்ட இருக்கிறவனும் தெரியும். ரொம்ப தூரத்தில் இருக்கிறதுனால முடியாதுன்னு அர்த்தம் இல்லை. சந்தோஷமாக கேளுங்க, இன்றைக்கி ரொம்ப தூரத்தில் இருந்தாலும் ரொம்ப சீக்கிரமாக உள்ளே வந்துடலாம். அப்படிப்பட்ட ஒரு ராஜ்யம் இது. தூரத்தில் இருக்கிறவங்களெல்லாம் அழைக்கிறதுக்கு தான் இந்த ராஜ்யம். சர்வ சிருஷ்டிக்கு சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்ணினார். தூரத்தில் இருக்க விட்டுருன்ற சொல்ல, அவன் ரொம்ப தூரம் வேணாம் அப்படின்ல, போய் சர்வ சிருஷ்டிக்கு சுவிசேஷத்தை அறிவிங்கிறாரு. அப்போ இந்த சுவிசேஷம் அப்படிப்பட்டது. மூன்றாவது காரியம், தேவனுடைய ராஜ்யத்தோடு நமக்கு இருக்கிற உறவை பற்றி சொல்லிட்டு வர்றேன். அதில் முதல் காரியம் என்ன, வேத வசனம் திட்டவட்டமாக சொல்லியிருக்குது, ஒவ்வொருவரும் தெரிந்து கொள்ள முடியும் உள்ளே இருக்கிறோமா வெளியே இருக்கிறோமான்னு. ரெண்டாவது, வெளியே இருக்கிறவங்க எவ்வளோ தூரத்தில் இருக்கிறவங்களும் தெரிஞ்சு கொள்ள முடியும். தூரத்தில் வித்தியாசம் இருக்கலாம், சிலர் கிட்ட ரொம்ப தூரம் அப்படிலாம் இருக்கலாம். மூன்றாவது, ரொம்ப கிட்ட இருந்தும் உள்ளே வராமல் வெளியே இருக்கிற காரியமும் நடக்கலாம். இது பார்க்கறதுக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. அவ்வளோ கிட்ட வந்துட்டு எப்படி இவ்வளோ வெளியே இருக்கிறாங்க, ஸோ நியர் பட் எட் ஸோ ஃபார் அப்படிம்பாங்க இங்கிலீஷில். இவ்வளோ கிட்ட ஆனாலும் அவ்வளோ தூரம், இவ்வளோ கிட்ட வந்துட்டு அப்படி உள்ளே வராமல் இருக்கிறாங்க. அதுவும் நடக்குது. அதுதான் இந்த வேதவசனம் சொல்லுது. ஏன்னா இவன் அப்படிப்பட்ட ஒரு ஆள், இந்த வேதபாரகன் அவ்வளோ கிட்ட இருக்கிறான். நீ தூரமானவன் நல்லன்றாரு, ஆனால் உள்ளே வரல, வெளியே தான் இருக்கிறான். பாருங்க, இவன் வாசப்படிக்கிட்ட வந்துட்டான், ஆனால் வாசப்படிக்குள்ள இன்னும் நுழையில, இன்னும் வெளியே தான் இருக்கிறான். நிறைய பேர் அப்படி இருக்கிறாங்க, வாசப்படி வரைக்கும் வந்துட்டாங்க, இன்னும் உள்ள நுழையில. நாலாவது, கிட்ட இருக்கிறதுனால எந்த பலனும் கிடையாது, எந்த விசேஷமான பலனும் கிடையாது. ரொம்ப பேருக்கு ஷாக்கிங்காக இருக்கலாம். நிறைய கிறிஸ்தவங்களுக்கு வெளியே இருக்கிறவங்க கிட்ட இருக்கிறவங்க இருக்காங்க பாருங்கள், அவங்களுக்கு ரொம்ப ஷாக்கிங்காக இருக்கலாம். அவங்க சிலர் என்ன கேட்குறாங்க, ஏன் இவ்வளோ கிட்ட இருக்கிறான், நீங்களே சொல்கிறீங்க வாசப்படிக்கிட்ட வந்துட்டேன்னு. ஒரு எட்டு எடுத்து வச்சா உள்ளே வந்துடலாம், அப்புறம் என்ன எந்த பலனும் கிடையாது, இவ்வளோ கிட்ட இருந்தும் பலனே கிடையாதுன்றீங்க எப்படி? சிலர்லாம் எவ்வளோ தூரமாக இருக்கிறாங்க. அவனை பாருங்கள், அவன் பெரிய குடிகாரங்க, ரொம்ப மோசமானவன், அவன் வாழ்க்கையை பாருங்கள், அவன் எப்படி இருக்கிறான்னு. படுபாவி. நான் அப்படி கிடையாதுங்களே, நான் கோயிலுக்கெல்லாம் போகிறேன். எங்கள் தாத்தா கூட பாஸ்டராக இருந்தார். எங்கள் மாமா தான் அந்த போட்டிக்கை கட்டி கொடுத்தார் கோயிலில்.
அந்த புல்பிட்லாம் எங்கள் சித்தப்பா பண்ணி கொடுத்தது தான் அது. நாங்கள் 5 தலைமுறையாக கிறிஸ்தவர்களாக இருக்கிறோம். நீங்கள் எப்படி கிட்ட இருந்தால் பலன் கிடையாதுன்றீங்க? கிட்ட இருக்கிறதுனால எந்த விசேஷ பலனும் கிடையாதுன்றீங்க. கிட்ட இருந்தால் பலன் உண்டுங்க. நான் சீக்கிரம் வந்துடலாம் இல்லையா? அவனை காட்டில் நான் சீக்கிரம் வந்துடலாம். அவன் குடிகாரன், அவனுக்கு ஒன்றும் தெரியாது. அவன் புறஜாதியாக, அவனுக்கு கடவுளை பற்றியே ஒன்றும் தெரியாது. அவனுக்கு எனக்கு வித்தியாசம் இல்லையா? நான் இங்கேயே இருக்கிறவன். என் பேர் ஜோன்ஸு. அவனுக்கு எனக்கு வித்தியாசம் இல்லைன்னு எப்படி நீங்கள் சொல்லலாம்? பெரிய வித்தியாசம் இருக்குயா. நான் சும்மா ஒரு 2 இன்ச்சு தான், டபார்னு வந்துடுவேன் உள்ளே. அவன் ரொம்ப நாளாகையும் அவனுக்கெல்லாம் விளங்கி என்னைக்கு வரப்போகிறான் அப்படின்றதான் அவங்களுடைய வாதம். நான் சொல்கிறேன், மறுபடியும் சொல்கிறேன், கிட்டே இருப்பவர்களுக்கு சொல்கிறேன், பலனே கிடையாது கிட்ட இருக்கிறதுனால. நிரூபித்து காண்பிக்கிறேன்னு சொல்லி. ஏன் சொல்கிறேன் பலன் இல்லைன்னு? ஏன்னா கிட்ட இருக்கிறவர்களை தான் பிசாசு ரொம்ப சுலபமாக வஞ்சிச்சிடுறான். எப்படி சுலபமாக வஞ்சிக்கிறான்? கிட்ட இருக்கவங்கள தான் ஏமாத்திடுறான். எப்படி ஏமாத்துறான்? உள்ளே வராதபடி ஏமாத்திடுறான். எப்படி ஏமாத்துறான்னா, கிட்ட இருக்கிறவரில் உள்ளே இருக்கிறோன்னு யோசிக்க வைக்கிறான். ஹலோ, நீ இவ்வளவு கிட்ட இருக்கிறியா, அது போதாதா? நீ உள்ளதான் இருக்கிற, கவலைப்படாத அப்படின்னு ரொம்ப ஈஸியாக ஏமாத்திடுறான். அதனால் இவர்களுக்கு சொல்கிறது ரொம்ப கஷ்டம், உள்ள வான்னு. வேணா சொல்கிறேன், எனக்கு ஏன் சொல்கிறேன்? நான் சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன். இங்கே ஒரு கல்யாணம் நடத்திட்டு இருந்தேன் பாருங்கள். ரட்சிப்பை பற்றி ரொம்ப இதாக பேசிட்டேன். பெரிய காஸ்பிள் மீட்டிங் மாதிரி நடந்துட்டு இருக்குது கல்யாணம். கொஞ்சம் ஒரு 20-25 நிமிஷம் தான் பேசியிருப்பேன். ரொம்ப பேசுகிறது இல்லை கல்யாணத்தில். ஆனால் சுருக்கமாகவும் கரெக்டாகவும் சொல்லிடுறது, விடுறதில்ல. முடிஞ்ச உடனே ஒருத்தர், இந்த எல்லாம் பொண்ணு மாப்பிள்ளெல்லாம் வெளியே போகிறாங்க, மியூசிக் வாசிக்குது, வெளியே அவங்க போயிட்டாங்க, கிட்டத்தட்ட போயிட்டாங்க. நான் இப்படி நின்றுட்டுருக்கிறேன். ஒருத்தர் திடீர்னு மேலே ஏறுறாரு, தள்ளாடிக்கிட்டு ஏறுறாரு பாருங்கள். ஃபுல்லாக தண்ணி அடிச்சிருக்காரு. சூட்டை கிட்ட போட்டுக்கிட்டு வேறு எல்லாத்தையும் போட்டுக்கிட்டு வர வந்திருக்கிறாரு. ஏறும்போதே உளுந்துருப்பார். நல்லதெல்லாம் கையை பிடிச்சி நான் தான் தூக்கி மேலே விட்டேன். சொல்கிறாரு, பாதிரி, நாங்கள்லாம் 4 தலைமுறையாக கிறிஸ்தவர்களாக இருக்கிறோம், தெரிஞ்சுக்குங்க. அதை எங்களுக்கு நீங்கள் இந்த ரட்சிப்பு, இயேசு சிலுவையில் செத்தாரு, நீ ஏற்றுக்கோ, ஆண்டவர்கிட்ட வா, அவரும் ஆண்டவரா, நீ அவருக்குள்ளே இருக்கிறியா, இந்த பேச்செல்லாம் எங்கள்கிட்ட பேசக்கூடாது. எங்கே பேசணும்? நீங்கள் அங்கே கிடக்கிறான் பாருங்கள் குடிகாரனுங்க, அவன் இந்த பகுதியெல்லாம் வாழ்கிறான். எங்களுக்கு தேவையில்லை. யாருக்கு தேவை? இந்த படுபாவிக இருக்கிறாங்க பாருங்க, அவனுக்கு தான் தேவை. இவருக்கு தான் ரொம்ப தேவை. இது 4 தலைமுறை ஆயும் தலைமுறை தான் ஆயிருக்குது ஒழிய தலையில் ஒன்றும் இறங்கலை இவருக்கு. இவருக்கு தான் ரொம்ப தேவை. எல்லாருக்கும் தேவை, எனக்கு தேவை இல்லைங்கிறாரு அவர். என்னத்தை சொல்கிறது? சரிங்க, ரொம்ப தோத்திரம், போயிட்டு வாங்க. ஏன்னா அவர் இருக்கிற நிலையில் நான் பேசி ஒன்றும் விளங்க போகிறதில்ல. கல்யாணத்தில் பாருங்கள், பொண்ணு மாப்பிள்ளை அவங்க ஒரு நிலையில் இருக்கிறாங்க. விளங்குறது கொஞ்சம் ஆளுங்க தான். அந்த கொஞ்சம் ஆளுங்களே ஆதாயப்படுத்துவோன்னு பேசுகிறது. நான் ஒன்றும் விளங்கலை பாருங்கள். என்ன சொல்கிறார்? எனக்கு தேவையில்லை இதெல்லாம். நீ இப்போ அங்கெங்கேயாவது பிரச்சனை பண்ணி ஒன்றும் ஆண்டவரை பற்றி ஒன்றும் தெரியாதவனுக்கு, இயேசுவை பற்றி, இயேசுநாதரை பற்றி அறியாதவனுக்கு, அந்த ஜாதி ஜனங்க மத்தியில் போய் பேசி இப்படி இதெல்லாம் எங்கிட்ட பேசக்கூடாது. கிறிஸ்தவ கல்யாணத்தில் இப்படி பேசக்கூடாது அப்படின்னு சொல்கிறாரு அவர். இவர் கொஞ்சம் குடிக்காமல் மட்டும் வந்திருந்தால் கொஞ்சம் விழுந்திருக்கும் காதில். இதுதான் பிரச்சனை. நிறைய நேரத்தில் பாருங்கள், இந்த வெளியே இருக்கிற கிட்ட இருக்கிற ஆளுங்க இருக்காங்க பாருங்கள். இந்த மாதிரி ஆளுங்க கிட்ட இருக்கிறாங்க. கோயிலுக்கெல்லாம் போயிட்டு வர்றாரு, 4 தலைமுறைன்றாரு, பைபிள் தெரியுது, கோயில் தெரியுது, பாட்டெல்லாம் தெரியுது, ஊன்னு பாடுறாரு. பாடும்போது எல்லாம் விளங்குது. ஆனால் உள்ளே மட்டும் இல்லை, வெளியே இருக்கிறாரு. இயேசுநாதர் மேலே மதிப்பு இருக்கா? ஆமாம், மதிப்பு இருக்குது. கும்பிட சொன்னால் கும்பிடுவாரா? கும்பிடுவார். பைபிளை கொடுத்தா முத்தமிடுவார், எல்லாம் பண்ணுவார். ஆனால் உள்ளே இல்லை, வெளியே இருக்கிறாரு. ஹலோ, தேவனுடைய ராஜ்யத்துக்கு உள்ளே இல்லை, எங்கே இருக்கிறாரு? வெளியே இருக்கிறாரு. தான் பிரச்சனை. அவங்களுக்கு சொல்கிறது ரொம்ப கஷ்டம் பாருங்கள். தூரமாக இருக்கிறவனுக்கு சொல்லிடலாம். தூரமாக இருக்கவன் எப்படின்னா, அவன் தேடிட்டு இருக்கிறான், ஜீவனுள்ள தேவன் ஒருவர் உண்டோ, யாராவது சொல்லுவாங்களா அப்படின்னு. நான் போயிருக்கேன் பாருங்கள், பல ஊர்களெலாம் போய் பிரசங்கம் பண்ணியிருக்கேன் பாருங்கள். சில ஆட்கள்லாம் சாயந்தரம் 6 மணிக்கு கூட்டம் அனௌன்ஸ் பண்ணால் காலையில் 6 மணிக்கு உட்காந்துருப்பாங்க. சில இடங்களில் நான் போயிருக்கிறேன், காலையில் 6 மணிக்கு 200 பேர் உட்காந்துருப்பாங்க மைதானத்தில். ஏன்னா அவங்களுக்கு ஒன்றும் தெரியாது. அவங்க ரொம்ப நாளாக தேடிட்டு இருக்கிறாங்க, இப்படி ஒரு நல்ல ஆண்டவர் இருக்கா, கடவுள் இருக்கிறாரா, எங்கே இருக்கிறாரு அவர் சொல்லுவாங்களா, யாராவது தேடிட்டு இருக்கிறாங்க. சொல்கிறேன்னு ஒன்று அவங்க காலையில் 6 மணிக்கு உட்காந்துக்கிறாங்க. ஒரு மைதானத்தில் போகிற மரத்தடியெல்லாம் உட்காந்துருக்குறாங்க ஜனங்க. என்னென்னா மீட்டிங் சாயந்தரம் 6 மணிக்கு இல்லைங்க, வந்துட்டவங்க சீக்கிரம்.
மீட்டிங் காத்துட்டு இருக்கிறாங்க. அவங்க எப்படி இருக்கிறாங்க பாருங்கள், ரொம்ப ஆர்வமாக இருக்கிறாங்க. யார் சொல்லுவா நமக்கு, யார் ஜெபம் பண்ணுவா நமக்கு, யார் இதுலேருந்து விடுவிப்பா நம்மளை, யார் நமக்கு ஒரு புது வழியை காட்டுவா, ஒரு புது வாழ்க்கையை எப்படி ஆரம்பிக்கலாம், ஒரு ரட்சிப்பு எப்படி நம்மளுக்கு உண்டாகும், நம்ம குடும்பம் எப்படி மாறும், நமக்கு எப்படி வாழ்க்கை மாறணும், அவங்க ரொம்ப ஆர்வமாக இருக்கிறாங்க. அவங்களுக்கு சொல்கிறது ரொம்ப சுலபம். இந்த கிட்ட இருக்கிற ஆளுகளுக்கு சொல்கிறது தான் ரொம்ப கஷ்டம். இவங்க பிரச்சனை என்னென்னா, பிசாசு இவங்களை ஈஸியாக வஞ்சிச்சிடுறான். என்ன எப்படி வஞ்சிக்கிறான்னா, கிட்ட இருக்கிறவங்கள உள்ளே தான் இருக்கிறான்னு சொல்லி வச்சுருக்கிறான். அவன் என்ன சொல்கிறான், நீ உள்ளே இல்லைன்னா உனக்கு பரலோகத்தில் இடம் இல்லைன்னா அப்புறம் எவருக்கு இடம் இருக்கும்? உங்கள் தாத்தா தானே போட்டிகோ கட்டி கொடுத்தவர். பரலோக கணக்கு புஸ்தகத்தில் ஆண்டவர் யார் போட்டிகோ கட்டி கொடுத்தா, யார் வாசல் கட்டி கொடுத்தா எல்லாம் எழுதி வச்சுருக்கிற மாதிரி யோசிச்சுன்னுக்குறாங்க. அப்படி தான் உள்ளே விடுறாரு. ஓ, நீ தான் கோயிலுக்கு போட்டிகோ கட்டி கொடுத்தியோ, வா 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 வா. அவர் பேரனா நீ, வாப்பா. கிடையாது. தான் சொன்னேன், டேர்ன் ஸ்டைல் மாதிரி இது. ஒரு ஆளை தான் உள்ளே விடுறாங்க. அவங்க தனிப்பட்ட முறையில் குவாலிஃபை ஆகி உள்ளே வரணும். அது குவாலிஃபிகேஷன் இயேசு தான், வேறு எந்த குவாலிஃபிகேஷனும் கிடையாது. ஊரில் இருக்க அத்தனை சர்ச்சுக்கும் நீங்கள் போட்டிக்கோ கட்டி கொடுத்தாலும் உள்ளே போக முடியாது. ரொம்ப நல்லது போட்டிக்கோ கட்டி கொடுத்தது, ஆனால் அதனால் ஒன்று அட்மிஷனு கிடைக்காது. என்ன வஞ்சனைன்னா, கிட்ட இவ்வளோ கிட்ட இருக்கிறதுனால பேர் ஜார்ஜு 4 தலைமுறை, எங்கள் வீட்டில் இல்லாத பைபிளா, எங்கள் வீட்டில் ஒரு நாளைக்கு ஒரு ஊழியக்காரர் வந்து ஜெபம் பண்ணிட்டு போவாங்க. நாங்கள் போகாத கூட்டமாக, நாங்கள் கலந்துக்காத இதுவா, நாங்கள் எல்லா கிறிஸ்தவத்துக்கும் உதவி செஞ்சோம். நீங்கள் எங்களை சொல்கிறீங்களா? நீங்கள் அவங்க தான் சொல்கிறேன். ரொம்ப கஷ்டம். அவங்க என்ன நினைக்கிறாங்க, அவ்வளோ கிட்ட இருக்கிறதுனாலே உள்ளே இருக்கிறோன்னு நினைக்கிறாங்க. எப்படி இருக்குதுன்னா, ஒரு உதாரணம் சொல்கிறேன் பாருங்கள். வேலை முடிஞ்சது, வீட்டுக்கு போகிறதுக்கு ரெடி. வீட்டுக்கு போகிறனோண்டி ஒரு வேகம் வந்துடும் இல்லையா, வேலை முடிஞ்சு போ அப்படின்னு சொல்லிட்டு வேலை முடிஞ்சது நல்ல காலம் போய் வீட்டில் போய் சாப்பிட்டு ரெஸ்ட் எடுப்போன்னு அவசரத்தில் கிளம்புவாங்க. இப்போ நீங்கள் வீட்டுக்கு போகலான்னு நிற்கிறீங்க, அது வேகமே தனி. வேலை முடிஞ்சது, வீட்டுக்கு போகலாம். பஸ் ஸ்டாண்டில் வந்தால் லைன் நிற்குது. சரி, பஸ்ஸும் வந்துருச்சு, ரொம்ப சந்தோஷம். ஏறிடலாம், பஸ்ஸில் வந்துருச்சு. டக்குன்னு செல்ஃபோன் எடுத்து ஒய்ஃபுக்கு கால் பண்ணுறீங்க, இதோ வந்துட்டேன், 15-20 நிமிஷம்தான், இதோ ஏற போகிறேன் அப்படின்னு ரன்னிங் காமெண்ட்ரிலாம் விட்டுட்டுருக்கிறீங்க. எல்லாம் முன்னால் இருக்கவங்களாம் ஏறுறாங்க, ஏறிக்கிட்டே இருக்கிறாங்க. இதோ வந்துட்டேன்னு கடைசியில் நீங்கள் ஏற போகிறதுக்கு முன்னால் உங்களுக்கு முன்னால் ஒரு ஆள் ஏறுறாரு. நீங்கள் நினச்சிட்டீங்க, அடே அப்பா முடிஞ்சது, ஏறிட்டோம் பண்ணு. அந்த ஆள் ஏறினோடனே கண்டக்டர் சொல்கிறார், அவ்வளோதாங்க, முடியாது, ஏற முடியாது, குறுக்காட்டி நிறுத்திடுறாரு, இறங்குங்கன்றார். பஸ்ஸு போயிடுது. கிட்ட இருந்து என்ன பிரயோஜனம்? வீடு போய் சேர முடியலையே. இல்லை, நான் ஒரு ஆள் முன்னால் இருந்து நான் வந்திருப்பேன், என்ன பிரயோஜனம்? போகலையே வீட்டுக்கு. வீட்டுக்கு போகணுன்ற கனவு போயிடுச்சே. நான் சொல்கிறேன், மோட்சத்துக்கு போகிறதும், மோட்ச வாழ்வை அடைவதும், நித்திய வாழ்வை அடைவதும் எல்லாமே எப்படி தான் பாருங்கள். இவ்வளோ கிட்ட இருந்தேன்னு சொல்லி பெருமைப்பட்டுக்கிறதுல பிரயோஜனமே கிடையாது. கிட்ட இருந்தேன் என்ன பிரயோஜனம்? அவ்வளோ கிட்ட இருந்தும் போக முடியலன்னா அப்புறம் என்ன ஆகுறது? நான் என்ன சொல்கிறேன், கன்ஃபர்ம்டு டிக்கெட்டு. ஹலோ, கன்ஃபர்ம்டாக உள்ளே தான் இருக்கிறீங்க, சீட் நம்பர் போட்டு கொடுத்தா தான் நான் போவேன். அதுதான் எனக்கு சந்தோஷம். அதுதான் ரட்சிப்பு. கன்ஃபர்ம்டா, அதிகாரப்பூர்வமா உனக்கு இருக்குது, உனக்கு சீட் இருக்குது, நிச்சயமாக நீ இதில் இருக்கிறன்னு காண்பிக்கிறது தான் இந்த ரட்சிப்பு. ரொம்ப முக்கியம் பாருங்கள். அப்போ நாம் எங்கே இருக்கிறோங்கிறத நாம் தீர்மானித்து கொள்ள வேண்டும். இந்த ஆள் வேதபாரகன் வெளியே இருக்கிறான், கிட்ட இருக்கிறான், ஆனால் உள்ளே இல்லை. அதான் பிரச்சனை.